எஸ்இடிசியில் வால்வோ பஸ்ஸஸே பார்க்க முடியல, எஸ்இடிசியில் ஸ்கேனியா பஸ்ஸஸே வரமாட்டேது, எஸ்இடிசியில் பாரத் பென்ஸ்லாம் என்னைக்கு வரப்போகுது, இப்படி பல கேள்விகள் எஸ்இடிசி மேலே இருக்குது. ஆனால் எஸ்இடிசியோடைய ஒரே நோக்கம் என்னன்னா அஃபோர்டபுள் காஸ்ட்டில் எல்லா பயணிகளும் ட்ராவல் பண்ணும், அந்த அஃபோர்டபுள் காஸ்ட்டில் பெஸ்ட்டான பஸ்ஸஸை கொடுக்க ட்ரை பண்ணுறாங்க. அதுதான் இந்த எஸ்இடிசியோடைய நியூ அல்ட்ரா டீலக்ஸ் BS6 பஸ். ஹாய் கைஸ், எஸ்இடிசியுடைய பிராண்ட் நியூ BS6 அல்ட்ரா டீலக்ஸ் வெரைட்டி பஸ்ஸுக்கு இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். ஒரு ஓவர்வியூ ரிவ்யூவாக நம்ம பார்க்க போகிறோம். இவ்வளோ நாள் பார்த்திங்கன்னா இந்த ஓவர்வியூ ரிவ்யூஸ்லாம் நம்ம மிஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். பஸ் ரிவ்யூஸ் ஸ்டார்ட் பண்ண டைமில் ஃபஸ்ட்டு ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பஸ் ரிவ்யூஸ் அதிகமாக பண்ணிகிட்டு இருக்கும்போது ஓவர்வியூ ரிவ்யூஸ் எடுப்போம். அதாவது பஸ் வந்து ஸ்டாண்டிங்கில் இருக்கும்போது என்ன ரூட்டில் ஆப்ரேட் ஆகுது, என்ன மாதிரி இருக்குது, அமெனிட்டிஸ் எப்படி கொடுத்துருக்காங்க, சுற்றி வளைச்சி எடுத்துக்கிட்டு இருப்போம். பட் அது கொஞ்ச நாளாகவே மிஸ் ஆகிட்டு இருந்துச்சு. ஏன்னா ட்ராவலிங் பக்கம் போயிட்டதுனால தொடர்ந்து ட்ராவல் நிறைய பண்ணிகிட்டு இருந்தோம். பட் இப்போ வந்து அந்த ஓவர்வியூ ரிவ்யூ நான் வந்ததுக்கான காரணம் என்னென்னா, புதுசாக BS6 வேரியண்ட்டில் எஸ்இடிசி அல்ட்ரா டீலக்ஸ் பஸ்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்இடிசி பார்த்திங்கன்னா BS6 வேரியண்ட்டுக்குள்ளே வந்து நான் ஏசி சீட்ரு ஸ்லீப்பர் வெரைட்டிஸ் தான் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. ஆன் ரோடு நிறைய பஸ்ஸஸ் ஓடிக்கிட்டு இருக்கு, நிறைய ரூட்ஸில் புது ரூட்லாம் கூட நிறைய வந்து ஆப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சூப்பராக போயிட்டுருக்கு. ஸோ அந்த வெரைட்டியில் ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்தோம், என்னடா அல்ட்ரா டீலக்ஸ் வந்து பழைய BS4 ஓடிக்கிட்டு இருக்கு, BS4 ஓடிக்கிட்டு இருக்குன்னு. அந்த பழைய BS4 காட்டுறேன். அந்த வெள்ளை கலர் BS4 ஓடிக்கிட்டு இருக்கே, எப்போ வந்து அல்ட்ரா டீலக்ஸ் வெரைட்டிக்கு ஒரு BS6 வரும் அப்படின்னு வந்து எதிர்பார்ப்பு ஜாஸ்தி இருந்துச்சு. நானுமே வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். இன்றைக்கி அது நிறைவேறியாச்சு. புது BS6 பிரகாஷ் வேகா பஸ்ஸு என் பின்னாடி நின்றுட்டுருக்கு. கம்பீரமாக சூப்பராக இந்த பஸ்ஸு எப்படி இருக்குது, என்னென்ன மாதிரியான மாடர்ன் அமெனிட்டிஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸோடு கொண்டு வந்திருக்காங்க, மாடர்ன் டெக்னாலஜி நிறையா யூஸ் பண்ணி இந்த பஸ்ஸை கொண்டு வந்திருக்காங்க. இன்றைக்கி இந்த பஸ்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எக்ஸ்டீரியர் ஷாட்ஸ் பார்த்துட்டு வந்துருங்க. சூப்பராக இருக்குது, சுற்றி பார்த்துருங்க. அப்புறம் இன்டீரியருக்குள்ளே போவோம். கலரில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் எஸ்இடிசி கொண்டு வரல. BS6 வேரியண்ட்டுக்கு ஒரே கலர் கோடு தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. அது நான் ஏசி சீட்ரு ஸ்லீப்பரில் நம்ம பார்த்தா அதே லைட் க்ரீன் கலர், பிஸ்தா க்ரீன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதே கலர் தான் வந்து இந்த BS6 அல்ட்ரா டீலக்ஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் நம்ம பார்க்க போகிறது எக்ஸ்டீரியர்ஸில் என்ன மாதிரியான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்கன்னு. ஏன்னா பாடி டிசைன் கம்ப்ளீட்டாக ஒரு சேஞ்ச் ஓவர் மாதிரி தான். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த UD பஸ்ஸோடைய பேக் பாருங்கள். ரியர் டிசைன் வந்து அப்படியே பிளெயினாக இருக்குது. பட் இதில் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, இங்கேருந்தே உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். சூப்பராக இருக்குல்ல. ஹெட்லைட்லேயே பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஹெட்லைட்டோட டிசைன் வேறு. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேர்வ்டாக கொடுத்துருக்காங்க. அங்கே வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது, இங்கே கொஞ்சம் கேர்வ்டாக இருக்குது. ஸோ டிசைன் வைஸே நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அண்டு ஃப்ரண்ட் பாடி டிசைனும் கம்ப்ளீட்டாக ஒரு புது பாடி டிசைன் கொண்டு வந்த மாதிரி இருக்குது. இப்போ இருக்கிற நான் ஏசி சீட்ரு ஸ்லீப்பரில் கூட இந்த மாதிரி இல்லை. சூப்பராக இருக்குல்ல. நல்லா இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா டிசைனாக கொடுத்துருக்காங்க ரெண்டு பக்கமும் இந்த ஃபாக் லைட்ஸு. அதுக்கப்புறம் என்ன டிஃப்ரென்ஸ் தெரியுது, ஒரு பெரிய போர்டு, ஊர் பேர்லாம் டிஸ்பிளே பண்ணுற மாதிரி ஒரு பெரிய போர்டு கொடுத்துருக்காங்க. அது இன்னும் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்கலாம். அப்புறம் KA01ன்னு போட்டிருக்கிறதுக்கான ரீசன் என்னென்னா, இப்போ தான் வண்டி ஃப்ரெஷ்ஷாக பெங்களூர் பிரகாஷ் கோச்லேருந்தே பில்ட் ஆகி வந்திருக்கு. இதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணுவாங்க. இந்த இடத்துல TN மாறும். நைட் டைமில் பார்த்தா இன்னும் சூப்பராக இருக்கும். ஏன்னா அந்த வீல் பக்கத்தில் அவங்க LED ஸ்ட்ரிப் லைட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் சூப்பராக நல்லா பளிச்சுன்னு தெரியும். அந்த LED ஸ்ட்ரிப்பு டயர் பக்கத்தில் கொடுக்கறது ஆல்ரெடி BS4லேருந்தே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறது தான். அப்படியே உள்ளே போவோம். நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கேபினு. எப்போவுமே எஸ்இடிசியில் அதை பண்ணிடுவாங்க.
கேபின் வந்து நல்லா ஸ்பேஷியஸாக கொடுத்துருவாங்க. அண்ட் லேலேண்ட், அசோக் லேலேண்டையும் எஸ்சிடிசி டிஎன்எஸ்டிசியும் பிரிக்க முடியாது என்னைக்கும். எப்போவுமே எஸ்சிடிசி டிஎன்எஸ்டிசி அதிகமாக பாடி கட்டுறது, அதிகமாக வந்து பஸ்ஸஸ் வாங்கிறது, அதிகமாக வந்து நம்புறது நம்ம லேலேண்டு தான். லேலேண்ட் என்றைக்குமே பார்த்திங்கன்னா ஒரு லாங் ஸ்டெபிலிட்டி கொடுக்கும், ஒரு லாங் ரன்னுக்கு ஒரு சூப்பரான ஒரு இன்ஜினாக இருக்கும். அது ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது தான் லேலேண்டு. ஸோ அதுதான் வந்து எஸ்சிடிசி தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணுறது. சூப்பராக இருக்குது கேபின்னு, நல்லா நீட்டான ஒரு கேபின். இன்டீரியர் வந்தாச்சு. இன்டீரியர் ஷார்ட்ஸ் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, ஏன்னா நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த இன்டீரியர் ஷார்ட்ஸ் காட்டுறதுக்கு. லைட்டு கொஞ்சம் டிம்மாகட்டும், கொஞ்சம் ஈவினிங் டைம் ஆனோடனே உள்ளே வந்து லைட்டிங்லாம் போட்டதுக்கப்புறம் உள்ள ஒரு லுக்கு கிடைக்கும். அந்த லுக்கு தான் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த லுக்கை வந்து ஃபோட்டோஸ்லலாம் பார்த்து பா செமப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. அந்த ஃபீல் உங்களுக்கும் கிடைக்கணும். அது வந்து லைட் டிம் ஆனதுக்கப்புறம் நான் வந்து இங்கே உள்ள இன்டீரியர்ஸ் லைட்லாம் வந்து போட சொல்கிறேன். அப்போ வந்து ஒரு ஷாட் எடுப்போம், சூப்பராக இருக்கும். பட் இப்போ வெளிச்சம் இருக்கும்போது என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சீட்டு பாருங்களேன். சீட் நல்லா வந்து ப்ராடாகவே கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு BS4 விட இந்த வாட்டி கொஞ்சம் ப்ராடான சீட்ஸ் கொடுத்த மாதிரி தெரியுது. ஸோ இந்த ஆங்கிள்லேருந்து நீங்கள் பார்த்தாவே அது தெரியும். இப்போ நம்ம நான் ஏசி சீட்டர் ஸ்லீப்பர்லாம் போடணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த சீட்டர்ஸ் வந்து கொஞ்சம் ப்ராடாக இருக்கிற மாதிரி தெரியும். எனக்கு தெரிஞ்சு இந்த இதுலேயும் அதே மாதிரி ப்ராடாக கொடுத்துருக்காங்க. அண்டு வழக்கமான விஷயம் ஆம்ரெஸ்ட்டு, புஷ்பேக்கு, சார்ஜிங் பாயிண்ட்ஸ் கீழே கொடுத்துட்டாங்க. நல்ல வேலை BS6ல் எந்த ஒரு பிரச்சனையும் இதில் பண்ணல. போத் USB டைப்பு ப்ளக் டைப்பு ரெண்டுமே கொடுத்துட்டாங்க. ஏன்னா BS4ல் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா, மேலே ஒரு சில பஸ்ஸஸ்லாம் மேலே கொடுத்து அது வந்து ஈஸியாக பிஞ்சிருந்தது. பட் இந்த வாட்டி அது எதுவும் இல்லாமல் சைடில் கொடுத்துட்டாங்க சூப்பராக. அண்டு ஒவ்வொரு சீட்ஸுக்கும் மேலேயும் ரீடிங் லைட்ஸ் இருக்கும். ஆனால் லாங்கர் ரன் இதெல்லாம் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணும். இங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸும் சரி, பயன்படுத்துகிற பேசஞ்சர்ஸும் சரி, ப்ராப்பராக இதை மெயின்டைன் பண்ணால் சூப்பராக இந்த பஸ்ஸு என்றைக்கும் இருக்க போகுது. திருக்குறள் என்றைக்கும் நம்ம எஸ்சிடிசி எம்டிசி டிஎன்எஸ்டிசியை திருக்குறள் கிட்டேருந்து பிரிக்க முடியாது. வரும்போதே பாடி வந்து பெங்களூர்லேருந்து கட்டிட்டு வரும்போதே ஒரு திருக்குறளோடு தான் வரும். அண்ட் முதல் பஸ் இல்லையா, அதனால் அகர முதல எழுத்தெல்லாம். ஆக்சுவலி இங்கே டிவி வைக்கிறதுக்காக இந்த ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. பட் டிவி எதுவும் இல்லை. மேபி தேவைன்னா வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த ஸ்பேஸ் வந்து பிரகாஷ் பில்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. எஸ்சிடிசியில் ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டிவி ஃப்ரண்ட்டில் இருக்கும், படம் போட்டு விட்ருவாங்க, இல்லை பாட்டு போட்டு விட்ருவாங்க. இப்போலாம் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறது கிடையாது. மோஸ்ட்லி வந்து நைட் பஸ்ஸாக இருந்தாலும் சரி, டே பஸ்ஸாக இருந்தாலும் சரி, டிவி யூஸ்லாம் கிடையாது. ஆடியோ இருக்கும் ஃப்ரண்ட்டில் வந்து, கேபினில் வந்து ஆடியோ சிஸ்டம் இருக்கும். சில பஸ்ஸஸில் மட்டும் அந்த ஆடியோ சிஸ்டமில் பாட்டு போட்டு விடுவாங்க. எஸ்சிடிசி இந்த வாட்டி BS6 வேரியண்ட்டில் ஒரு மாடர்ன் டெக்னாலஜியை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஃபயர் அலாரம் அண்ட் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் FAPS ஆஸ் பர் AIS 135. அந்த ரூல் படி ஃபயர் அலாரம் அண்ட் ப்ரொடெக்ஷன் சிஸ்டமை இன்ஸ்டால் பண்ண ஒரு வண்டி இது. இது ஆக்சுவலி நான் ஏசி சீட்டர் ஸ்லீப்பர்லலாம் பார்த்துருக்க மாட்டீங்க. நான் பார்த்தது இல்லை, மேபி புதுசாக வந்த வண்டிகளில் இருக்கா என்னான்னு தெரில. பட் இந்த வண்டியில் அது இருக்குங்க. இதுதான் அது ஃபயர் டிடெக்ஷன் சிஸ்டம் இது. ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபயரை வந்து டிடெக்ட் பண்ணி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கேருந்து தண்ணி வர மாதிரி பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதுக்கான பைப் கனெக்ஷன் எல்லாமே ஃபுல்லாகவே இருக்குது. பஸ்ஸு ஃபுல்லாகவே அது இருக்கும். 2 பக்கமும் கொடுத்துருப்பாங்க. இது ஆக்சுவலி இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜி பார்த்திங்கன்னா இப்போ வர எல்லா பஸ்ஸஸ்லேயும் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு ரூல் அது. அந்த ரூல் படி தான் இந்த வாட்டி அதை கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் அந்த டிடெக்ஷன் சிஸ்டம்ஸ் தான். கேப் ஓப்பன் பண்ணாமல் இருக்காது, கேப் ஓப்பன் பண்ணியிருக்கு. இது வந்து இந்த கேப் ஓப்பன் பண்ணாமல் இருக்குது. அதே போல் சீட்டுக்கு ஃப்ரண்ட்டில் ஃபுட் ரெஸ்ட்டு, வாட்டர் பாட்டில் ஹோல்டரு, அப்புறம் ஒரு பவுச்சு, இது எல்லாமே வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆனால் லாங் ரன் இதை சூப்பராக மெயின்டைன் பண்ணால் நல்லாவே இருக்கும். அண்ட் ஃப்ரண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து USB டைப் மட்டும்தான். டோட்டலாக இந்த பஸ்ஸில் 43 சீட்ஸ் இருக்குது. பின்னாடி ரோவில் இருக்கக்கூடிய அந்த 5 சீட்டையும் சேர்த்து 43 சீட்ஸு கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு பஸ்ஸு.
இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 50 பஸ்ஸஸ் ஃபர்ஸ்ட் பேட்சில் 50 பஸ்ஸஸ் எஸ்இடிசி அல்ட்ரா டீலக்ஸ் பஸ்ஸஸ் வரப்போகுது. அதுக்கப்புறம் படிப்படியாக பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும். நான் ஏசியில் பார்த்தீங்கன்னா அப்படி தான், நான் ஏசி சீட்டர் ஸ்லீப்பரில் அப்படி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸ்டார்டிங்கில் ஒரு 100 பஸ்ஸஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் படிப்படியாக நிறைய பஸ்ஸஸ் வந்து இப்போ ஆல் ஓவர் தமிழ்நாடு நிறைய பஸ்ஸஸை நீங்கள் பார்க்கலாம். ஆல் ஓவர் தமிழ்நாடு மட்டும் இல்லை, பக்கத்து ஸ்டேட்டுக்கு ஆப்ரேட் ஆகிற இன்டர்ஸ்டேட் சர்வீசஸ்லையும் புது பஸ்ஸஸை நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி இந்த புது BS6 பஸ்ஸஸையும் கூடிய சீக்கிரம் ஆன் ரோட்ஸ் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. அண்ட் நீங்கள் டேஷ்போர்ட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ஃபயர் அலாரம் சிஸ்டமுடைய கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஃபயர் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் அப்படின்னு இருக்கும். ஸோ இங்கே அலாரம் இருக்கும். உள்ளே வந்து ஏதாச்சும் ஃபயர் டிடெக்ட் ஆச்சுன்னா இங்கே அலாரம் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆன் ஆகிடும். ஸோ டிரைவர்ஸ்க்கு ஈஸியாக தெரிய வந்துடும் உள்ளே ஏதோ ப்ராப்ளம்னு. அவங்களுக்கும் ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இப்போ தான் இந்த சிஸ்டம்லாம் கொண்டு வரதுனால எல்லாருக்குமே அது தெரியும்னு சொல்ல முடியாது. ஸோ இது ஆப்ரேட் பண்ணுற இந்த மாதிரி பஸ் ஆப்ரேட் பண்ணுற டிரைவர்ஸ்க்கு அதை வந்து ஆல்ரெடி ஸ்டாஃப் சொல்லி கொடுத்துருக்கணும். BS4 அல்ட்ரா டீலக்ஸ் சூப்பராக திரும்புதில்ல. இவ்வளோ நாள் அதை பார்த்துட்டு இருந்தோம். இனிமே எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் முடியறதுக்குள்ளே அந்த ஒயிட் கலர் பஸ்ஸஸ் எல்லாத்தையும் இந்த க்ரீன் கலர் பஸ்ஸஸ் ரீப்ளேஸ் பண்ணிடும். Guys, get ready to see the night view. புது BS6 இன்டீரியர்ஸோட நைட் லுக்கை பார்க்க போகிறீங்க. டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் லைட்டு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கோல்டு கலர் லைட்டு. ரியர் கேமராவில் காட்டுறேன், இன்னும் தெளிவாக தெரியும். இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலர் BS4 பார்த்துட்டு இருந்தோம். அதில் நிறையா பஸ்ஸஸ் வந்து ரீபாடி பண்ணி, நிறையா வந்து FC ஒர்க்ஸ் பண்ணி, அந்த ஒர்க்கு பண்ணி, இந்த ஒர்க்கு பண்ணி, சில பஸ்ஸஸ்லாம் பார்க்குறதுக்கு ஐயோ என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு தோணும். பட் இனிமேல் அப்படி தோணாது. இந்த பஸ்ஸஸ்லாம் வந்து சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க எஸ்இடிசி. சீக்கிரமே ஆன் ரோட்ஸ் பார்க்க போகிறீங்க. ஏப்ரல் மாதம், இப்போ வந்து மார்ச் மாதம் ஆகுது. ஏப்ரல் மாதம் இனாகிரேஷன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறையா பஸ்ஸஸ் வர வேண்டியது இருக்குது. இப்போ ஒரு பஸ் மட்டும் அங்கேருந்து அமுச்சு விட்ருக்காங்க, பெங்களூர்லேருந்து அமுச்சு விட்ருக்காங்க. இன்னும் நிறைய பஸ்ஸஸ், நான் சொன்னல பேட்ச் 1ல் 50 பஸ்ஸஸ் வரப்போகுது. அந்த 50 பஸ்ஸஸ் வந்தோடனே இனாகிரேஷன் பண்ணி ஆன் ரோட்ஸ் நம்ம வந்து வேரியஸ் ரூட்ஸில் பார்க்க போகிறோம். இப்படி இருந்த இவன் அப்படியாக போகிறான். ஸோ அந்த பஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விலாகாக இந்த விலாகை பார்த்துருப்பீங்க. ஜஸ்ட் அப்படியே இந்த பக்கம் போனேன், பல்லவன் சாலை டிப்போ பார்த்தேன். ஆமாம், நம்ம BS6 அல்ட்ரா டீலக்ஸ் ஒன்று வந்திருக்கே பெங்களூர்லேருந்து பாடி கட்டி. அதை வந்து இன்றைக்கி நம்ம பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி உள்ளே வந்து பார்த்தேன். வீடியோ எடுக்க பெர்மிஷன் கேட்டேன், கொடுத்துட்டாங்க. வீடியோ எடுத்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு காமிச்சிட்டேன். ஏன்னா எனக்கு வந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கிலலாம் இந்த பிக்கை பார்க்கும்போது எனக்கு சூப்பராக பட்டுச்சு. சூப்பராக கொண்டு வந்திருக்காங்களேடா, இவ்வளோ நாள் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த பஸ்ஸு சூப்பராக கொண்டு வந்துட்டாங்களேன்னு. ஸோ உங்களுக்கும் அது வந்து நான் காட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஒரு ஷார்ட் விலாகாக, ஒரு ஓவர்வியூ விலாகு. நின்றுட்டு இருக்கிற பஸ்ஸு தான், பட் சீக்கிரமே இது வந்து ஆன் ரோடு வந்தோடனே நம்ம சீக்கிரம் ட்ராவல் பண்ண போகிறோம். சூப்பரான ரூட்டாக நம்ம வந்து செலக்ட் பண்ணி இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி ட்ராவல் ரிவ்யூ கண்டிப்பாக பார்த்துருவோம். வ்ளாக் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. முக்கியமாக வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸு பஸ் ஃபேன்ஸ்லாம் இருந்தாங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. இந்த பஸ்ஸை பற்றி நிறைய விஷயங்கள் அவங்க தெரிஞ்சுப்பாங்க. இந்த பஸ் எப்படி இருக்குன்னு அவங்க வந்து தெரிஞ்சுப்பாங்க. அண்ட் அடுத்த ஒரு சூப்பரான ட்ராவலோட உங்கள் எல்லாரையும் நான் வந்து சந்திக்கிறேன். கடா.